சென்னையின் பரபரப்பான பகுதிகளில் ஒன்றான பிராட்வே பேருந்து நிலையம் தற்போது சீரழிந்து குப்பை கூடாரமாக மாறி வருகிறது. மக்கள் தினசரி பயன்படுத்தும் இந்த முக்கிய பேருந்து நிலையத்தின் அவலநிலையை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையின் மைய பகுதியில் மக்கள் அதிகம் பயணிக்கும் இடமாக இருந்தாலும் தற்போது அழுக்குடன் அசுத்தமாக காணப்படும் இடம்தான் சென்னை மாநகரின் இதயமாக, மக்களின் நம்பிக்கையின் இடமாக விளங்கும் பிராட்வே பேருந்து நிலையம். சென்னையின் முக்கிய போக்குவரத்து மையமாக இருந்த பிராட்வே பேருந்து நிலையம் இன்று பார்வையாளருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு கழிவுகளால் சூழப்பட்டுள்ளது. 1964ஆம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த இந்த நிலையம் ஒரு காலத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய இடமாக இருந்தது. ஆனால் 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு கோயம்பேடு பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வந்ததும் தொலைதூர பேருந்துகள் அங்கே மாற்றப்பட்டன. அதன்பின் இங்கு எம்டிசி நகர பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. திருவள்ளூர், ஆவடி, பூந்தமல்லி, தாம்பரம் போன்ற இடங்களுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர். இவ்வளவு பயணிகளும் செல்லும் இந்த நிலையம் கடந்த சில ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாமல் உள்ளது. இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இடம் இன்று பொலிவிழந்த அசுத்தமான அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையமாக காணப்படுகிறது. அடுக்கடுக்கான கவனிக்காத நிலைமைகள், இட நெருக்கடி, கழிவுகளின் திரட்டல்கள், தூய்மை பணியாளர்களுக்கான ஊதியம் வழங்கப்படாதது, இவை அனைத்தும் பிராட்வே பேருந்து நிலையத்தின் துயரமான நிலையை வெளிப்படுத்துகின்றன. முதல்ல நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு மாதம் முன்னாடி நல்லா க்ளீனாக பெருகின்னு இருந்தாங்க. 2 வேலை 3 வேலை பெருகின்னு இருந்தாங்க. அப்போ நல்லா அழகாக அந்த க்ளீனாக தான் இருந்தது. இப்போ இந்த ஒரு மாதத்துல தான் கொஞ்சம் சரியாக பராமரிப்பு இல்லை. இதுக்கு முன்னாடிக்கு நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு காலியாகன்னு சொன்னதுனால இப்போ கொஞ்சம் தாமதமாக பெருக்காமல் கொள்ளாமல் அப்படியே போட்டுட்டாங்க. பப்ளிக்குன்னா வியாதி தான் வரும். அப்புறம் இதில் என்ன தெரிஞ்ச விஷயம் தானே. கலேஜியாக இருந்துச்சுன்னா முக்கியம், எறும்பு முக்கியம். திருப்பி எல்லா சாப்பாட்டு கடைகள்லாம் இருக்குது நிறைய. திறந்துருக்கிற பொருளுக்கு ரொம்ப பாதிப்பு தான். லாக் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மட்டும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கோ 10 நாளைக்கு ஒருக்கோ வராங்க. அதான் தெரியும். சுத்தம் அதுக்கு முன்னே பராமரித்தாங்க. ரைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் வந்து வரணாங்க குப்பை. இப்போ குப்பையே வாரதில்லை, சரியாக வாரவே மாட்டேங்கிறாங்க. சுத்தமாக வரல. சம்பள பிரச்சனைங்கிறாங்க. 3 மாதம் சம்பள பிரச்சனைனாங்க. அது என்னன்னு தெரியல விளக்கம். அது அவங்களுக்கு தான் தெரியும், கவர்மெண்ட்டு தான் தெரியும், நமக்கு எப்படிலாம் தெரியும். குறைவான பராமரிப்பு, தூய்மையின்மை, மக்கள் பயன்படுத்திய பிளாஸ்டிக், டீக்கப், பாட்டில்கள் போன்றவை ஆங்காங்கே வீசப்படும் அனைத்தும் ஒரு மாநகரத்தில் உள்ள பேருந்து நிலையத்திற்கு அழகல்ல, அவமானம். முக்கியமாக குப்பை தொட்டிகள் இல்லாததால் பொதுமக்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் பயன்படுத்திய கழிவுப் பொருட்கள் நிலத்திலேயே கொட்டப்படுகின்றன. அது மட்டுமல்ல, அழுகிய பழங்கள், கழிவுநீர் தேக்கம், துர்நாற்றம், சாக்கடை கழிவுகள், இவை அனைத்தும் பிராட்வேயை பாதுகாப்பற்ற மற்றும் சுகாதாரமற்ற இடமாக மாற்றி உள்ளது. இது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமமாக உள்ளது. மேலும் கொசுக்கள் அதிகமாக காணப்படுவதால் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயமும் உள்ளது. பிராட்வே பேருந்து நிலையம் விரைவில் ராயபுரத்திற்கு மாற்றப்பட உள்ளது என்பதற்காக தற்போது உள்ள நிலையத்தை இவ்வளவு மோசமாக விட்டுவிடக் கூடாது என வாகன ஓட்டிகள், சாலையோர வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மாநகராட்சியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூய்மை பணியாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்காததன் எதிரொலியாக தான் தற்போது இந்த பிராட்வே பேருந்து நிலையமானது அசுத்தமான முறையில் காணப்படுகிறது. குறிப்பாக 1 வாரங்களுக்கு ஒரு முறைதான் இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் 2 வேளை, அதாவது காலை மாலை என 2 வேளையில் தூய்மை பணியாளர்கள் தூய்மைப்படுத்தப்பட்ட வரும் நிலையில் தற்பொழுது இந்த முறையான ஊதியம் வழங்காததன் எதிரொலியாக 1 வாரத்திற்கு ஒரு முறைதான் இந்த பேருந்து நிலையமானது தூய்மைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் இங்கு இருக்கக்கூடிய பயணிகள் தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த பேருந்து நிலையம் பொறுத்தவரையுமே தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நிலையில் பேருந்து நிலையத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் என தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லட்சுமணன், சென்னை.